மேடம், யோ, உன்னையே இங்க வரக்கூடாதுன்னு சொன்ன, தொன்னைக்கு வேற ஆளை வேற கூட்டு வந்துட்டியா? போங்க ரெண்டு பேரும். ரவி, போங்க போங்கன்றல. ஏங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்க? நீங்க என்ன பெரிய ரவுடியா போலீஸா? ஆமா, நான் போலீஸ் ரவுடி. நீ யாரியா? மீசுக்குள்ள முகத்தை வச்சிருக்க? வீரப்ப சொந்தக்காரனா? மரியாதையா பேசுங்க இன்ஸ்பெக்டர். இப்ப நான் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். இதுதான் ஏன் ஸ்டைல் மரியாதை. இல்ல முதல் மரியாதை கொடுக்கணுமா? அந்த ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். போயா, கிளம்பி வந்துட்டாங்க. உங்களை பத்தி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க வேலைக்கு உல வைக்கிறேன் பாருங்க. உங்க பேர் என்ன? ஏய், என் பேர் எதுக்கு? வா, என் கூட செல்ஃபி எடுத்துக்கோ. போட்டோ எடுத்துட்டு கமிஷனர் சாருக்கு அனுப்பி வை. நீ என்ன என் உல வைக்கிறது? வா, என் வீட்டுக்கு வா. நான் உனக்கு உல வச்சு சோறாக்கி போடுறேன். நல்லா சாப்பிட்டு போ. மேடம் ப்ளீஸ், உன்னை பார்க்க விடுங்க மேடம். யோ, உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? சந்தியாவை யாரும் இங்க பார்க்க முடியாது. கோர்ட்ல ஒப்படைக்கிறேன், அங்க பாத்துக்கோங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புங்க. பெருசா வந்துட்டாங்க இப்போ. முருகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. சந்தியாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சந்தியா, முருகா வா. முருகா, கவலைப்படாத, வா. என்னது, உங்க புள்ளைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்களா? அண்ணே, ஏன்னா கவலைப்படுறீங்க? ஹைகோர்ட்ல தானே ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி கொடுத்த தண்டனைக்கு நானே ஸ்டே வாங்கிடுறேன். நீங்க ஏன்னா பயப்படுறீங்க? உங்க புள்ளைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அந்த தூக்கு கயிறை எரிச்சிட்டு உங்க புள்ளைய தூக்கின்னு வந்துருவேனே. அவன் தானே வக்கீல் வரதராஜன். சாரி, ஒரு முக்கியமான கேஸ், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க, என்ன கேஸ் விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சொல்லு முருகா. சார், என் பொண்ணு சந்தியா, என் பொண்ணு திவ்யாவை கொலை பண்ண கொலைகாரனை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். கொலைகாரின்னு உள்ள போட்டாங்களா? சார், வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் பொய்யே சொல்லக்கூடாது. நடந்ததை ஒண்ணு விடாம ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க. அப்பதான் ஒருத்தர் உண்மையிலேயே கொலை பண்ணிருந்தாலும் சரி, இல்ல யாராவது அவங்க மேல கொலைபழி போட்டிருந்தாலும் குற்றவாளிய குற்றத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்பிக்க வைக்க முடியும். ஏங்க, உங்க பொண்ணு கேஸ்ல எப்படி அவளை மாட்ட விட்டாங்கன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்க பார்க்கலாம். நடந்தது என்னன்னா சார், சொல்லுங்க. இதுதான் சார் நடந்தது. நடந்ததை கேட்ட உடனே
என்னால உங்க பொண்ண சந்தியாவை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு அவளை வெளியில கொண்டு வந்துருவீங்களா சார்? கண்டிப்பா சந்தியாவை வக்கீல் சார் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாரு. சார், நீங்க என் திறமை மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. பட் ஐ எம் சோ சாரி. உங்க பொண்ணு சந்தியாவை என்னால ஜாமீன்ல கூட எடுக்க முடியாது. சார், நீங்க எவ்வளவு பெரிய வக்கீல், உங்களாலேயே என் பொண்ணை காப்பாற்ற முடியலன்னா வேற யாரால என் பொண்ணை காப்பாற்ற முடியும்? என்னை விட ஒரு சிறந்த வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவரால் மட்டும்தான் உங்க பொண்ணை இந்த கொலை கேஸ்ல இருந்து விடுவிக்க முடியும். சார், அவர் யாருன்னு சொல்லுங்க சார். அவர் எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு ஃபீஸ் வாங்கினாலும் சரி, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நான் செலவு பண்ணி என் பொண்ணை வெளியில கொண்டு வருவேன் சார். ஆமா சார், சந்தியா முருகனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணுதான். முருகனால பணத்தை புரட்ட முடியலன்னா என் சொத்தை வித்தாவது சந்தியாவை வெளியே கொண்டு வந்துருவோம் சார். சார் ப்ளீஸ் சார், வக்கீல் யாருன்னு சொல்லுங்க சார். அவரோட அட்ரஸை கொடுங்க சார், நாங்க உடனே போய் பார்க்குறோம் சார். அந்த வக்கீல் கையில காலில் விழுந்தாவது என் பொண்ணுக்காக வாதாட சொல்றேன் சார். அவர் பேரை சொல்லுங்க சார். அவர் பேரு அருணாச்சலேஸ்வரன். சார், அவர் ஊரு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர்னு வக்கீலா? சார், திருவண்ணாமலையில இருக்கிற சிவன் பேர் தானே அருணாச்சலேஸ்வரர். அவர் சாமியாச்சே. அந்த சாமியால தான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்க பொண்ணுக்கு எதிராக ஆதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் சார். இது சாதாரண வக்கீலால வாதாடி ஜெயிக்கிற கேஸ் கிடையாது. அந்த கடவுளே வாதாடி ஜெயிக்கிற கேஸ். போங்க, போய் அவர் காலை பிடிங்க சார். அவர் மட்டும்தான், அவர் தான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். ஹலோ சார், என் பேரு சதீஷ். நான் ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க நிறைய முறை உங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆனா உங்களை பார்க்கவே முடியல. அதான் உங்களை காலில் பிடிக்கலாமான்னு ட்ரை பண்ணேன். 2-3 முறை ஃபோன் பண்ணேன், பட் லைன் கிடைக்கவே இல்லை. இப்பதான் சார் கிடைச்சது. தேங்க் காட். சார், எனக்கு இவ்வளோ பில்டப்லாம் தேவையே இல்லை சார். நான் சராசரியான சாதாரண ஒரு வக்கீல் சார். சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்க கேஸ் சொத்து கேஸா இல்ல டைவர்ஸ் கேஸா? கொலை கேஸ் சார். கொலை கேஸா? என்ன சார், ஏமா உயிர் எடுக்க பயந்தானா? அந்த மாதிரி இது கொலை கேஸ்னதும் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க சார்? வக்கீலுக்கு எந்த வழக்கா இருந்தா என்ன சார், அதெல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி தானே. எனக்கு சுகர் இருக்கு, நான் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன். முதல்ல மேட்டருக்கு வாங்க. யாரு யார கொலை பண்ணா? நீங்க கொலை செஞ்சவனுக்காக பேசுறீங்களா இல்ல கொலை செய்யப்பட்டவனுக்காக பேசுறீங்களா? முதல்ல அதை சொல்லுமா. கொலைகாரியை ஆக்கப்பட்டவளுக்காக நான் பேச வந்திருக்கேன் சார். ஆக கொலைகாரி, சாரி, அந்த கொலைகாரி ஆக்கப்பட்டவ உங்களுக்கு என்ன உறவு? அது சார், அது சொல்லுங்க பிரதர். அந்த சந்தேக குற்றவாளி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும்? என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. யார் அவங்க? உங்க தாயா, தந்தையா, இல்ல தங்கச்சியா, அத்தையா, சித்தியா, ஏன் உங்க அம்மாவை பெத்த அம்மாவா, இல்ல உங்க மனைவியா, இல்ல உங்க காதலியா? காதலியே ஆக போறவ சார். மனைவியாக போறவங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். காதலியாக போறவங்களை பத்தி புத்தகத்துல கூட நான் படிச்சதே இல்லையப்பா. என்ன ஒருத்தலை காதலா? கிட்டத்தட்ட அப்படிதான் சார். நீ அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற, அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்போ அவ மேல அந்த கொலை கேஸ் இருக்கு. நீ அவளை வெளியெடுக்கிறதுக்கு போராடுற. உன்ன மாதிரி ஒருத்தரை நான் என் வாழ்நாளிலேயே பார்த்தது இல்ல. ஆமா, அவன் ஒரு பொண்ணு காதலியா இருந்தாலோ மனைவியா இருந்தாலோ ஒரு சின்ன தப்பு பண்ணாலே அவ கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி பிரேக்கப் வரைக்கும் போயிடுறானுங்க. புருஷனை அந்த டைவர்ஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சுப்பா. இப்படி ஒரு மனுஷனை, அதுவும்
நீ காதலிக்கிறது அவளுக்கே தெரியாது. அவ வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு குற்றவாளி கூண்டுல நிக்கிறா. அவ கொலைகாரி இல்ல நிரூபிச்சு வெளியில கொண்டு வரதுக்கு போராடுறியே. யூ ஆர் கிரேட். மேல சொல்லுங்க தம்பி. சார், சமீபத்துல மணின்னு ஒருத்தன் சிதம்பரத்தை சேர்ந்தவன் திவ்யாங்கிற பொண்ணை கொலை பண்ணிட்டான். அந்த திவ்யா சந்தியாவோட தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த மணியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த மணியோட டெட் பாடி சட்டையில சந்தியாவோட செயின் இருந்திருக்கு. இப்ப அந்த செயினை ஆதாரமா வச்சுக்கிட்டு சந்தியாவை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. மணி கேஸா? இத முன்னாடியே சொல்லக்கூடாதாப்பா. மணி கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளிய ஏற்கனவே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. குற்றவாளி ஜெயிலுக்கு போறான். என்னால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியாது தம்பி. ஐ எம் வெரி சாரி. போனை வச்சிரு. சார் 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 நல்ல